சோறு, சோப்பு, மாப்பு அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்குக்கு மட்டும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பேர் வச்சிருக்காங்க. ஆனா, அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் அந்த டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்கா விளையாண்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க என்டர்டெயின்மெண்ட்டே வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு என்டர்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு ஏதோ ட்ரை பண்றாங்க. அதனாலே அது ப்ராப்பரா வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ, இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான டாஸ்க்ல ஒரு டீம்ல இருந்து ஒரு பெஸ்ட் அண்ட் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ வந்து சூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்ல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு அமித்த வந்து சூஸ் பண்றாங்க. இது வந்து நம்ம ஒத்துக்கலாம். அந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு டெஸ்க் வச்சுட்டு அங்க ஒரு பெல் வச்சிருவாங்க. நாங்க ரேடியோ மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம கானா வினோத் அண்ட் அமித் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ பின்னாடி உட்காந்துக்கிட்டு வந்து யார் என்ன பாட்டு கேட்டாலும் என்ன மாதிரி கேட்டாலும் ஓன் லிரிக்ஸாக இருக்கட்டும் எல்லாம் அவங்க பாட்டு நிறுத்தாமல் பாடிக்கிட்டே இருந்தாங்க. யாராவது வாஷ்ரூம் போகணும் அப்படின்னா இவங்க ரெட் கார்பெட்டில் மட்டும்தான் அவங்கள கூட்டிகிட்டு போகணும் இல்லையா. ஸோ அதுக்குமே அமித் வந்து நிறையா பண்ணியிருப்பாரு. இவ்வளோ ஏன் விக்கல்ஸை வந்து அவர் தூக்கிட்டு போய் வந்து விட்டுருப்பாருங்க. ஸோ அவர் நிறைய விஷயங்கள் பண்ணார். ஸோ அவர் வந்து டிசர்விங் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை கொடுத்துருப்பாங்க. நான் போன வாரம் வரைக்கும் ஒழுங்காகவே பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நான் இந்த வாரம் நான் என்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த டீமுக்கான கேப்டனாகவே நான் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனாக இருப்பாங்க. பட் மறுபடியும் அவங்க பார்த்தீங்கன்னா வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க இந்த பாடுறது இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பெருசாக பண்ண மாதிரி தெரியல. ஆனால் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வந்து நல்லா கவனிச்சிட்டாங்க. அதாவது இந்த வியானாலாம் பார்த்தீங்கன்னா கை கழுவ வந்தப்போ நானே உங்களுக்கு கை வாஷ் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொன்னது. அப்புறம் கனிலாம் வந்தாங்கன்னா வெளியே வந்தோன்னா அவங்களுக்கு வந்து மைக்கை மாட்டி விடுறது, அவங்களுக்கு அந்த கோட்டெல்லாம் மாட்டி விடுறதுன்னு சொல்லிட்டு அந்த கவனிக்கிற மாதிரி நிறைய பண்ணாங்க. ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிற டீமில் வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ட்டு ரம்யாவை சொல்கிற அளவுக்கு அவங்க பண்ணலை. வேறு யாரையாவது சூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஃபீலிங். பட் இன்றைக்கான எபிசோடையும் நம்ம ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் ஒருவேளை இன்றைக்கி அவங்க ஒழுங்காக பண்ணலையோ என்னமோ அப்படிங்கிறது. அடுத்து நம்ம மாப் மாயாவிஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரஜனை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நேற்று ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் பிரஜன் ஒன்றும் பண்ண மாதிரியே தெரில, அவர் இருக்க மாதிரியே தெரில, ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார். ஏன்னா அவர் டீம் அப் ஆன குரூப் அப்படி, இவரும் சரி கனியும் சரி தப்பான குரூப்பில் வந்து டீம் ஆகிட்டதுனால அவங்க வந்து பெருசாக வந்து வெளியே தெரியல, ஒரு மாதிரி அமைதியாக தான் இருந்தாங்க. பிரஜன் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரோ இல்லை ஒரு பிளே ஒன்று சைடில் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது அவ்வளோ ஒன்றும் என்டர்டெய்னிங்காக இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. இதில் வேர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு விக்கல்ஸை வேற கொடுத்துருப்பாங்க. அவர் வேர்ஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு என்னடா பண்ணார் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் விக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து அவரோட இன்புட்ஸை வந்து கொடுத்துருப்பாரு. அட்லீஸ்ட் நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணலாம், இங்கே போய் பண்ணலாம், அங்கே போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். அந்த டீமில் எனக்கு அவர் தெரிஞ்சார். ஸோ இவரை வந்து வேர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பிரஜனை வந்து பெஸ்ட்டுன்னு சொன்னது வந்து எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் டீம்லேருந்து கனியை வந்து ஸ்டார் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று எபிசோட் ஃபுல்லாகவும் சரி லைவ்லையும் சரி கனி இருந்த இடமே தெரியாமல் தான் இருந்தது. அஃப்கோர்ஸ் அவங்க குக்கிங்கில் அவங்களோட வேலையெல்லாம் கரெக்டாக தான் பண்ணாங்க. ஆனால் என்டர்டெயின்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. அந்த டீமே வந்து ப்ராப்பராக என்டர்டெயின்மெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா எனக்கு தெரிஞ்சாங்க. வியானாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து நல்லா கவனிச்சிக்கிறது, என்ன கேட்டாலும் அவங்க போய் கொடுக்குறது, இப்போ கெமிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஊட்டி விட்றதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. இன்றைக்கி லைவ்லையுமே இப்போ அவங்க உட்காந்து இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு சாங் டான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சாங் எடுத்து ஓனா லிரிக்ஸ் போட்டு அவங்க வந்து அந்த டான்ஸ் கொரியோகிராஃப் பாருவோட சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பார்வதி பார்த்தீங்கன்னா அரோராக்கு ஜோசியம் பார்க்குறேன்ற பேரில் கொஞ்சம் பர்சனல் அட்டாக்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்களாம் வெளியே தெரிஞ்சாங்க. ஆனால் எனக்கு கனி தெரியவே இல்லை. திரும்பவும் இந்த குரூப் ஓட்டிங் அப்படிங்கிற மேட்டரில் வந்து கனிக்கு வந்து ஓட்டு வந்துருச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இதில் ஸ்டார் பர்ஃபார்மர் அதாவது பெஸ்ட் பர்ஃபார்மர்னு வரவங்க வந்து நெக்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க்கு டேரெக்டாக போவாங்க. ஸோ இதில் மறுபடியும் கனி வந்து கேப்டன்சி டாஸ்க்கு வந்து போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான். இந்த சீசனுக்கு வந்து என்ன டாஸ்க்கை கொடுத்தா நல்லா ஃபயராக விளையாடுவாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை இந்த ஏஞ்சல் வெர்சஸ் டீமன்ஸ் இல்லை இந்த ஸ்கூல் டாஸ்க்கு கோர்ட்டு வச்சு ஒரு டாஸ்க் வரும் தெரியுமா, அதாவது இவங்க மேலெலாம் வந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு அதை போய் வாதாடுறேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இல்லை ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் ஆள் மாறாட்டம் சொல்லி ஒரு டாஸ்க் வைப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது இவங்க ஒரு வேளை ட்ரை பண்ணலாமோ. ஏன்னா என்ன பண்ணாலும் இவங்க ரொம்ப சீரியஸாகவே வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்டை டெலிவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கேயுமே வந்து அந்த ஒரு ஃபயரு செமையாக இருக்குது, இதை பார்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கு தூண்டுற அளவுக்கு வந்து இதில் ஒன்றுமே இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், எங்கேயாவது பிக்கப் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட தான் வந்து டெய்லி நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த சீசனில் வந்து டைட்டில் வின்னர் யாராக இருக்கும், டைட்டில் வின்னருக்கு ஃபஸ்ட்டு யாராவது டிசர்விங்கா அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.